Hi, hello everyone. I am Nalini from Orasandhiya's channel. Today we are going to see very interesting class. அதாவது பிகினர்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பேசும்போது ப்ரிப்போசிஷன்ஸு ஆர்டிகிள்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ப்ளூரலில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வராது இல்லைங்களா. அதனால் அவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸை வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Orasandhiya's சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். காமன் மிஸ்டேக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், he smiled to me அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. he smiled to me, அவன் என்னை பார்த்து சிரித்தான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த to me அப்படிங்கிறதுக்கு பதிலாக he smiled at me அப்படி சொல்லணும். to போட்டிங்கன்னா wrong. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், at யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், everybody were late. எவ்ரிபடின்னு சொன்னாலே ப்ளூரலில் காட்டுது இல்லைங்களா. அதனால் அகைன் நம்ம வேர் அப்படின்னு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதனால் எவ்ரிபடி வாஸ் லேட் அப்படி சொல்லணும். வேர்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ரிட்டர்ன் பேக். இது அதே மாதிரி தான். ரிட்டர்ன் அப்படின்னால திருப்பி கொடுக்குறதா, திரும்ப பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. கம் பேக் வேணால் சொல்லலாம், திரும்பி வான்னு. ரிட்டர்ன் பேக் சொல்லக்கூடாது. அது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் திஸ் புக் டு மீ, ரிட்டர்ன் மை புக் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் பேக் மை புக் டுமாரோன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். சில பேர் சொல்லுவாங்க உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை அப்படின்னு. ட்ரெஸ் சென்ஸ் தான் சொல்லணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு சொல்லக்கூடாது. திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் ஓப்பன் எவ்ரிடே. இந்த ரெஸ்டாரண்ட் டெய்லி ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஈஸ் ஓப்பன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் ஓப்பன் எவ்ரிடே, இஸ் ஓப்பன் எவ்ரிடே, டெய்லி திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். அப்படின்னா நீ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபைனிட் சொல்லாமல் யூ ஷுட் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போது நம்ம எப்போவுமே நடைமுறையில் பேசுகிறோம் இல்லைங்களா, அதுக்காக ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது தான் சொல்லணும். டு ஸ்பீக் அப்படிங்கிறது ராங், ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத ரைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், டூ எ கமெண்ட் அப்படி சொல்கிறோம். ஏதாவது ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டூ எ கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு டூ எ கமெண்ட் சொல்லக்கூடாது. டூக்கு பதிலாக மேக் த யூஸ் பண்ணணும். மேக் ஏ கமெண்ட், மேக் ஏ கமெண்ட் அப்படி சொல்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் இன் த ஃபோன். ஃபோனில் யார் அப்படி கேட்பாங்க இல்லைங்களா. அப்படி இந்த ஃபோன் அப்படி கேட்கக்கூடாது. ஹூ இஸ் ஆன் த ஃபோன், ஹூ இஸ் ஆன் த ஃபோன் அப்படி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் டு ஹோம் நவ். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு ஹோம் நவ் அப்படின்னு வழக்கமாக எல்லோரும் சொல்கிற நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி சொல்லாமல் ஐ எம் கோயிங் ஹோம் நவ் அப்படி தான் சொல்லணும். ஐ எம் கோயிங் ஹோம் நவ். நெக்ஸ்ட் ஒன், டு யூ லைக் எ கிளாஸ் ஆஃப் ஜூஸ். டு யூ லைக் எ கிளாஸ் ஆஃப் ஜூஸ் அப்படி கேட்குறோம். தட்ஸ் ராங். நீ கிளாஸ் ஆஃப் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு ஒரு பொலைட்டாக நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், ஃப்ரெண்ட்லியாக தானே சொல்கிறோம். அதனால் டூ சொல்லாமல் வுட் யூஸ் பண்ணும். வுட் யூ லைக் ஏ கிளாஸ் ஆஃப் ஜூஸ், வுட் யூ லைக் ஏ கிளாஸ் ஆஃப் ஜூஸ் அப்படி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் கிளாஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் அண்ட் யூ கம்யூனிகேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel Orasandhiya's channel. Thanks for watching.